ஹலோ சாக் டிவி ஃப்ரெண்ட்ஸ். புது வருஷத்தில் உங்களை திரும்ப சந்திக்கல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ம், கேட்குது கேட்குது, நீங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே நினைக்கிறது நல்லாவே எனக்கு கேட்குது. என்ன நீ ஒரு யூடியூப் சேனலை வச்சுருக்க, ஒரு பொறுப்பு இல்லை, எப்பயோ வர்ற ஏதோ ஒரு வீடியோ போடுற, ஒரு ரீல்ஸை போடுற, அதுக்கப்புறம் காணாமல் போயிடுற அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து கேட்குது. என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய அடிகள், நிறைய பிரச்சனைகள். அதனால் கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி இல்லை, நான் ஒத்துக்கிறேன். நான் நடுவில் போட்ட வீடியோஸில் வந்து வியூஸ் இல்லை, நல்ல ஃபோன் இல்லை, டைம் இல்லை, நிறைய காரணங்கள் வச்சுக்கோங்களேன். ஆனால் என்கிட்ட வந்து கன்சிஸ்டன்சி இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன், நேர்மையாக ஒத்துக்கிறேன். இந்த சேனலை நான் ஆரம்பித்தது, இது வந்து ஒரு ரீஇன்ட்ரொடக்ஷன் வீடியோனே வச்சுக்கோங்களேன். இந்த சேனலுக்கு சாக் டிவி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் நினச்சிக்கோங்க. எஸ் ஃபார் ஸ்டோரி, ஏ ஃபார் ஆர்ட், சி ஃபார் கிராஃப்ட் அண்ட் கே ஃபார் நாலேஜ். ஸோ இதை பற்றின வீடியோஸ் தான் நான் வந்து இந்த சேனலில் போடணுன்றது தான் என்னுடைய ஆசை. நான் எப்படி சொல்கிறதுன்னா, நான் வந்து ஒரு மிட்-70s பிறந்த ஒரு ஆள். ஸோ அப்போ வந்து இந்த உலகம், இந்த வாழ்க்கை எல்லாமே வந்து டோட்டலி வித்தியாசமான ஒரு விஷயம். அப்போ 99% வீடுகளில் வந்து டிவி இருக்காது, கேமரா இருக்காது, டெலஃபோன், அதாவது இப்போ வச்சுருக்க மாதிரி மொபைல் ஃபோன் இல்லை, இதுவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட்லைன் ஃபோனு ஒன்று இருந்தது, அதுவே எல்லார் வீடுகள்லேயும் இருக்காது. ஸோ அப்போ இருந்த வாழ்க்கையே வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கை தான். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கிராஜுவலாக தான் வந்து டெக்னாலஜி வளர்ந்தது நான் வளரும்போது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிராஸ்டிக் அண்ட் ஃபாஸ்ட்டு சேஞ்சஸ். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டே வர்றதுனால எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் கிடச்ச நிறைய அனுபவங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அதுவும் இல்லாமலும் அப்போ வந்து சொன்னேன் இல்லையா, டிவி கிடையாது, அதெல்லாம் கிடையாதுங்கும்போது வேறு என்ன பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, புக்ஸ் படிக்கிறது, நிறைய விதமான ஹாபீஸை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் வந்து நான் வந்து வளர்ந்தேன். சரியா? ஸோ என்னுடைய அனுபவங்கள் பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமாக தான் இருக்கும். அதாவது சுவாரஸ்யமாக தான் நான் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். அதாவது நான் வந்து இதை வந்து நிறைய பேரோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம், இல்லை இது புதுசாக இருந்தால் அது நிறைய பேருக்கு அதை பிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக, ஏன்னா இப்போ நமக்கு இருக்குது இல்லையா, டெக்னாலஜி இருக்குது, உலகம் பூரா நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய வசதி இருக்குது இப்போ. ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். அண்ட் மோரோவர் நான் வந்து ஒரு பெரிய கலெக்டர். ரொம்ப ஜெர்க்காகாதீங்க, கலெக்டர்னால் ஐஏஎஸ் படிக்கிற அளவுக்குலாம் நமக்கு அறிவு கிடையாது. கலெக்டர்னால் நிறைய விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து என்ன சொல்கிறது, நான் யோசிச்சு பார்த்தா நிறைய விஷயங்கள் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுலேருந்து. அது வந்து ஒரு பெரிய ஹாபின்னே வச்சுக்கோங்களேன். நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். நிறைய வந்து ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணுறது, ஃபோட்டோஸ் பார்க்குறதுலாம் வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. ஏன்னா ஒன்றும் இல்லை, நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா 1000 ஃபோட்டோஸ் வந்து விழும். ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது. 80s 70ஸ்லாம் அப்படி கிடையாது. ஒரு மேகசினை பார்க்கணும், இல்லைன்னா நியூஸ் பேப்பரை பார்க்கணும். அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறப்போ ஒரு தேடல் இருந்தது, ஒரு ஆர்வம் இருந்தது. எதிர்பாராமல் நமக்கு ஒரு ஃபோட்டோ கிடைக்கிறப்ப அதில் ஒரு மிகப்பெரிய புதையல் கிடச்ச ஒரு சந்தோஷம் இருந்தது. அது மாதிரி நிறைய ஃபோட்டோஸ், நிறைய வரலாற்று நிகழ்வுகளை பற்றின ஃபோட்டோஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணிகிட்ருப்பேன். அது எனக்கு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் நிறைய சங்கு, சிப்பி, அதெல்லாம் தான் வீடியோ ஏற்கனவே போட்டிருப்பேன். அப்புறம் கீ செயின்ஸு, காயின்ஸு, ஃபெதர்ஸ் கலெக்ஷனு, அதுக்கப்புறம் புக்ஸு, ஆப்வியஸ்லி நிறைய புக்ஸ் கலெக்ட் பண்ணேன். ஆனால் அதெல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நிறுத்திட்டேன். ஏன்னா வைக்க இடம் இல்லை, படிக்கிறதே இல்லை, யாருமே படிக்கிறது இல்லை, அதை காசு இல்லை, அது மாதிரி நிறைய விஷயங்களால புக்ஸ் கலெக்ட் பண்ணுறதை வந்து விட்டுட்டேன். பட் இருந்தாலும் புத்தகங்கள் மேலே எப்போவுமே ஒரு காதல், ஒரு ஆர்வமும் எப்போவுமே உண்டு. அது ஒரு ஓரமாக இருந்துகிட்டே தான் இருக்குது மனசில். அந்த மாதிரி நிறைய ப்ராவர்ப்ஸ் கலெக்ட் பண்ணுறது, பொன்மொழிகளை கலெக்ட் பண்ணுறது. இப்போ அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் உட்காந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, நெட்டில் வந்து எல்லாமே கிடைக்குது இப்போ இல்லையா. ஆனால் அப்போ வந்து அதெல்லாம் பெரிய விஷயம் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த விஷயங்கள்லாம். அதை ஏதாவது ஒரு பத்திரிக்கையில் பார்த்து அதை எழுதி வைக்கிறது கைப்பட, இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயங்கள். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு வார்த்தை வந்து எங்கேருந்து உருவாச்சு, எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றின ஒரு
ஹிஸ்ட்ரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இது எல்லாமே இதை பற்றின விஷயங்கள், இதுக்கு பின்னாடி உள்ள கதைகள் ரொம்ப ரொம்ப பிடிச்சது எல்லாத்த விட கதைகள். உங்களுக்கே தெரியும் இல்லையா? கதைகள் வந்து படிக்கிறது, கேட்குறது, அதை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து சொல்கிறது, ப்ளஸ் எங்கேயாவது படித்த கதையாக இருந்தால் அதை எழுதி வச்சுக்கிறது, நல்ல கதையாக இருந்தால் எழுதி வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கள். இதெல்லாம் வந்து நான் அடுத்தவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கும்போது வந்து அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இதனால் எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து நான் வந்து பெருசாக சம்பாத்தியம் பண்ண போகிறேனோ, இல்லை பெரிய சேனலாக நான் வந்து வளர போகிறேன், நான் ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆக போகிறேன் அப்படின்ற ஒரு ஆர்வமோ அல்லது ஒரு எதிர்பார்ப்போ இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து இல்லை, மைண்ட்லேயே இல்லை. மெயினாக நான் பார்க்குறது வந்து இதை வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய மனசில் இருக்கிற விஷயங்கள், நிறைய விஷயம் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம், நிறைய விஷயம் தெரியும். அதை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டா என்ன அந்த அது ஏதாவது ஒரு மூலையில் யாராவது ஒருத்தரோட இது கனெக்ட் ஆகும் இல்லையா? அந்த ஒரு இது ஆசை தான், வேறு சின்ன பேராசை தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கடைசியில் போட்ட சில வீடியோஸில் வியூஸ் வரல, ஓகே. இருந்தாலும் இப்போ நான் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லைஃப்பில் படாத அடியே இல்லை, நிறைய பட்டாச்சு. லைக் எதையோ தேடி ஓடிட்டு இருந்தது. உண்மையாக சொல்லணுன்னா வேலை தேடி ஓடிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஒரு விஐபி, அதாவது வேலையில்லா ஃபிசியோதெரபிஸ்ட்டு. ஸோ அது வந்து எனக்கு இனிமேயும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோ அல்லது வாய்ப்புமோ வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ என்ன பண்ணுறது, இனிமேல் என்ன பண்ணுறது, சும்மா உட்காந்துருக்க எனக்கு பிடிக்கல. அதாவது எதையுமே பண்ணாமல் உட்காந்துருக்குறது எனக்கு பிடிக்கல. ஸோ கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ், அப்புறம் ஃபிசியோதெரபி சப்ஜெக்ட்ஸ்க்கு. பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஓகே, அதெல்லாம் நடக்குது ஒரு பக்கம். இருந்தாலும் நான் எனக்கு சொல்லணும்னு நினைக்கிற கதைகள், நான் சொல்லணும்னு நினைக்கிற நிறைய விஷயங்கள் நான் நினச்சிக்கிட்டே மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கேன் பல வருஷமாக. அதை நான் வந்து வெளியில் சொல்லணுன்றக்காக தான் அந்த சேனலை ஆரம்பித்தேன். ஆனால் அது பல விஷயங்களால் நான் வந்து அதை சொல்லாமலே விட்டுட்டேன், அதை கண்டினியூ பண்ணாமலே விட்டுட்டேன். அது என்னுடைய தப்பு தான். ஸோ அதை வந்து இனிமேல் வந்து எனக்கு வியூஸ் வருது, காசு வருது, இது வளருது சேனல், அதெல்லாமே நான் நினைக்க போகிறதே கிடையாது. இதை வந்து நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக நான் வந்து வீடியோஸ் வந்து போடணும். என்னுடைய அனுபவங்கள், நான் எதெல்லாம் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேனோ அது எல்லாத்தையுமே நான் பகிர்ந்துக்கணும். ஏன்னா எனக்கு வேறு எதுவுமே கிடைக்கல, அதாவது எந்த விஷயம் கிடைக்கல, வியூஸ் கிடைக்கல, பணம் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கலனா கூட பேசிக்காக நான் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் கூட எப்போவுமே வந்து எனக்கு வியூஸ் கிடைக்கலனா கூட ஒரு வீடியோ போட்டு அப்லோட் பண்ணிட்டேனாலே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி கிடைக்கும். ஏன்னா ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி. ஏன்னா அதுதான் வந்து ஒரு கிரியேட்டருக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆகச்சிறந்த ஒரு சந்தோஷம்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் அது நல்லா பார்க்கப்படுது, ஷேர் பண்ணப்படுது, அதுக்கு ரெமுனரேஷனும் கிடைக்குதுன்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல்ஸு. ஆனால் அந்த பேசிக்காக மனசில் ஒரு உண்டாகுதுல்ல, இன்றைக்கி நான் ஒரு இது பண்ணிட்டேன், நான் ஒரு கண்டென்ட் எடுத்து நான் பேசிட்டேன், நான் அதை வந்து அப்லோடு பண்ணிட்டேன் யூடியூப்பில் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா? அது வந்து எனக்கு எப்போவுமே கிடச்சிட்டு இருந்தது. அந்த சந்தோஷத்தை வந்து நான் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அதை நான் தொடர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ நான் எதெல்லாம் சுவாரஸ்யம்னு நினச்சிட்டு என் வாழ்க்கையில் நான் சேர்த்து வச்சுருக்கணும், நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக பார்க்குறேனோ அதை நான் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை பாருங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். கேவலமாக இருக்குது, என்னத்தை போடுற வீடியோ நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் பச்சையாக திட்டுறதா இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட்டுன்னு ஒன்று போடுங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் என்னுடைய இதெல்லாம் பாருங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம எல்லாத்தையுமே வந்து புதுசாகவும் இருக்கலாம், இல்லை பழசாகவும் இருக்கலாம், அதை வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இனி இந்த கண்டினியூஸாக கண்டிப்பாக அதை பகிர்ந்துப்பேன். ஸோ ஸ்டே வித் மீ. பாய்.